Hello friends, வணக்கம். வெல்கம் டு MrsSamalayarai. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. ஆமாங்க, சாம்பார் சாதம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப சாஃப்ட்டான இந்த சாம்பார் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பார் சாதம் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு 1 கப் அரிசி, இது வந்து 1/2 hour ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து எடுத்துருக்கிறது சீரக சம்பா அரிசி தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் பச்சரிசி எடுத்துக்கலாம், இல்லைனா நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசியும் எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு 1/2 கப் துவரம்பருப்பு, இதையும் வந்துட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். கூடவே வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் வந்துட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். கூடவே வந்துட்டு 20 போல் சின்ன வெங்காயம், 2 நல்லா பழுத்த தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே வந்து தேவையான அளவு காய்கறிகள். நான் வந்து 1 கேரட் கொஞ்சம் ரஃப்பாக தான் கட் பண்ணியிருக்கேன், அதாவது கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்துட்டு 5 பீன்ஸு, அதையும் வந்துட்டு கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, 2 கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு இது கூடவே வந்து 2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சாம்பார் பவுடர் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூனும் கம்மியாக வந்துட்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நிறைய சேர்க்கறதுனால கசப்பு டேஸ்ட் வந்துடும். அடுத்ததாக வந்துட்டு இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கடைசியாக வந்துட்டு ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ வந்து 5 கப் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்துட்டு எடுத்திருக்க அரிசிக்கு இந்த 5 கப் தண்ணி கரெக்டாகவே இருக்கும். நீங்கள் எந்த அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியோட அளவுகளை வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போது இதை வந்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் சேர்க்கறதுனால நமக்கு வந்து சாம்பார் சாதம் நல்லா சாஃப்டாகவும் நல்லா வாசனையாகவும் இருக்கும். குக்கரை மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வந்து 2 விசில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்தாலே போதும். ப்ரெஷர்லாம் வந்து ஃபுல்லாக அடங்கணும். இப்போ வந்து ப்ரெஷர்லாம் அதுவாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வச்சுருக்க தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக இருக்குது. அரிசியும் வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ இதை வந்து நல்லா அந்த சாதம்லாம் குழஞ்சி வர அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து மேஷர் வச்சு மேஷ் பண்ணணும்லாம் இல்லைங்க, நீங்கள் கரண்டியில் நல்லா கலந்து விட்டாலே நல்லா குழஞ்சி வந்துடும். இப்போது இது கூட வந்துட்டு ஒரு முருங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி வந்துட்டு முருங்காவை ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு, அதாவது கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு மற்ற காய் கூட சேர்க்கும் போது முருங்காய் வந்துட்டு குச்சியாக வந்துடும். அப்போ வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு கூடவே வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை வந்து நான் 1/2 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டு இப்போ இதை வந்து ஸ்டவ்வில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அந்த புளியோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நமக்கு வந்து சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆகிட்டு வரும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் குக்கரை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு இன்னும் சாஃப்டாகவும் புளியோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நமக்கு சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு இந்த சாம்பார் சாதத்தை நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு பேனை வந்து சூடுபடுத்தியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்துட்டு சூடாகட்டும். சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வந்துட்டு மிளகு, இதையும் சேர்த்துட்டு 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே வந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாமே வந்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் தூள் வந்து ஆப்ஷன் தாங்க, நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது சேர்க்கறதுனால நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இப்போ தாளித்ததை வந்து நம்ம சாம்பார் சாதத்து கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் சேர்க்கறதுனால நமக்கு வந்து சாம்பார் சாதம் நல்ல வாசனையாகவும் எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்ல ஒரு சாஃப்டான சாம்பார் சாதமாக நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்காக தான் இந்த நெய் சேர்க்குறோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பரான சாம்பார் சாதம் நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே மெத்தடில் இந்த சாம்பார் சாதத்தை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி செய்யும் போது எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த சாம்பார் சாதம் இந்த களி மாதிரிலாம் ஆகாமல் இதே மாதிரி நமக்கு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.